திருப்பாவை 28வது பாசுரம். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆயர்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தன்னை புண்ணியம் யாமுடையோம் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தனோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளானோம் அன்பினால் உந்தன்னை சிறுவேர் அழைதனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். இந்த பாடலோட அழகிய விளக்கத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். குறையே இல்லாத கோவிந்தனே, நாங்கள் பசுக்களின் பின்னால் சென்று அவற்றை மேய்த்து தயிர் சாதம் உண்பவர்கள். எங்களுக்கு அறிவென்பதே இல்லை. ஆனால் ஒன்றை மட்டும் எங்களுக்கு தெரியும். உன்னை தலைவனாக அடைந்ததால் எங்களுக்கு வைகுந்தம் உறுதி என்பதை பிறவி பயனாக அடைந்திருக்கிறோம் என்பதே அது. உன்னோடு எங்களுக்குள்ள உறவை பிரிக்க யாராலும் முடியாது. விரதம் இருக்கும் முறை பற்றியெல்லாம் அறியாத பிள்ளைகள் நாங்கள். அதுபோல் கண்ணா, மணிவண்ணா, கருணாகரா என்றெல்லாம் உன்னிடம் உள்ள உரிமையின் காரணமாக ஒருமையில் அழைத்தோம். அதற்காக கோபித்து கொள்ளாதே. எங்கள் இறைவனே, எங்கள் நோன்பை ஏற்று அருள் தருவாயாக. இதனோட விளக்கம் என்னன்னா, குறையே இல்லாத கோவிந்தா என்று வார்த்தையை படிக்கும் பொழுது கண்ணனுக்கு ஏதோ குறை இருந்தது போலவும் இப்பொழுது தீர்ந்து விட்டது போலவும் தோற்றமளிக்கிறது இல்லையா? அவனுக்கு என்ன குறை? ராம அவதாரத்தில் ராம பட்டாபிஷேகம் நடந்த பொழுது இந்திரலோகத்தில் 8 திசை காவலர்கள் பட்டாபிஷேகம் நடத்தியது போல அயோத்தியில் வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காஷ்யபர், காத்யாயனர், சுஷஸ்னர், கௌதமர், விஜயர் என்ற 8 முனிவர்கள் என்று சொல்லி வால்மீகி ஏதோ ஆர்வத்தில் எழுதிவிட்டார். ராமனுக்கு இது ஒரு குறையாகவே இருக்கு. இந்திரனை ஜெயத்த இந்திரஜித் என்ற பட்டம் பெற்றவனை நாம் நம் தம்பியை வைத்து ஜெயித்தோம் இல்லையா? அப்படிப்பட்ட கீழான இந்திரனுடன் நம்மை வால்மீகி ஒப்பிட்டு விட்டாரே. அது மட்டும் இல்லை, அவன் கௌதமரின் மனைவி அகலிகையும் தப்பாக நடந்தவனாயிற்று. அவனோடு நம்மை ஒப்பிடலாமா என்ற குறை இருந்ததான். கிருஷ்ண அவதாரத்தில் இந்த இந்திரன் தனக்கு செஞ்ச பூஜையை ஆயர்கள் நிறுத்தியதால சீற்றமடைந்து மழை பெய்ய செய்தான். கோவர்தன கிரியை தூக்கி மக்களை காத்த கண்ணனின் காலில் அந்த இந்திரன் விழுந்தான் இல்லையா? ராம அவதாரத்தில் ஏற்பட்ட குறை கிருஷ்ண அவதாரத்தில் நீங்கி விட்டதால ஆயர்குல பெண்கள் அவரை வர்ணித்தார்கள் போலும். ஆண்டாள் திருவடிகளே சரணம். அடுத்த பாடலோடு மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிவிஆர்.